நற்கருணையில் எழுந்திருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு உற்று நோக்குவோம். காத்தவர், காக்கின்றவர், இன்னும் காக்க இருக்கிறவர், உலகம் முடியவரை என்னால் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண கடவுள் நம் மத்தியிலே இந்த நற்கருணை வழியாய் எழுந்தருளியிருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு உற்று நோக்கி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்கிற பாடலின் வழியாய் நாம் அனைவரும் இந்த ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நேற்றும் என்றும் மாறாமல் ஜீவிக்கிற தகப்பன் நம் மத்தியிலே நற்கருணை வடிவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொன்னார் ஆமோஸ் இறைவன். இந்த ஆண்டவரை நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் அனைவரும் தேடி வந்திருக்கிறோம். வாழ்வின் மீட்பாய், கேடயமாய், வழியாய், ஒளியாய், வாழ்வாய் இருக்கக்கூடிய கடவுளை உண்மையான உள்ளத்தோடு நாம் ஆராதிப்போம். ஆவியிலே உண்மையிலே ஆராதித்து, தூதர்களோடு தோத்திர பலியோடு ஆராதித்து இவரை வணங்குவோமா? ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படியாயிற்று. ஆண்டவரே, நீர் என்னை காண்பீராக, உடைய திருமுகத்தை எனக்கு மறைத்துக் கொள்ளாது இருப்பீராக. நீர் என்னை காண்கின்றவர், காக்குகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உருக்கத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். காண்பவரே, காப்பவரே என்று சொல்லி இந்த ஆண்டவரை முழுமையான உள்ளத்தோடு ஆராதிப்போமா? ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன்,
இல்லாமல் ஜீவிக்கிற நேச தகப்பனே, திருச்சந்நிதியில் ஒரே குடும்பமாய் குழுமி இருக்கக்கூடிய என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி. இதுவரை நீர் பொழிந்திருக்கக்கூடிய அருள் நலங்களுக்காக நன்றி தகப்பனே. தூய கரத்தின் வல்லமையினால் அனைவரையும் நீர் பேணி பராமரிப்பதற்காக நன்றி. கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுது என்னை பாதுகாப்பதற்காக நன்றி தகப்பனே. உம்மை வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆராதிக்கிறேன், வாழ்த்தி வணங்குகின்றேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கின்றவர் எல்லா வல்லவர் நிலையில் தங்கி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேரே. ஆண்டவரே, உடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உருக்கத்தோடு உம்மை நோக்கி எழுப்புகிற என் பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவோடு செவிசாய்த்தரலாம். இந்த ஏழை கூவி அழைக்கிறான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்க்கிறார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கின்ற அனைவரையும் ஒவ்வொரு நாளும் நீர் காண்கிற தெய்வமாய், காக்கிற தெய்வமாய், வழிநடத்துகிற தெய்வமாய், மீட்கின்ற தெய்வமாய் இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே மேடு பள்ளங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை, இன்னல்களை, சவால்களை, அவமானங்களை, தோல்விகளை, விரக்திகளை நாங்கள் சந்திக்கின்ற வேலையிலே உடைய அன்பில் கர மட்டும் எங்களோடு இருந்து ஆளுகை செய்து வழிநடத்துவதற்காக நன்றி தகப்பனே. இஸ்ராயேல் மக்களை அன்று விரட்டி வந்த இஸ்ராயேல் மக்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பார்வோனின் படையை எதிர்த்து வருகின்ற வேலையிலே ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை கண்ட எகிப்தியரை இனிமேல் ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொன்னீரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா துன்பங்களையும், துயரங்களையும், நெருக்கடிகளையும், வேதனைகளையும் நீர் தகர்த்தறியும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி எழுப்புகிற எங்கள் மண்டாட்டுகிற கனிவோடு செவிசாய் தரணும். முழுமையான உள்ளத்தோடுமை ஆராதிக்கிற தகப்பனே, எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், வல்லமையினால் புனிதப்படுத்தும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், வெள்ளப்படுத்தும், வழிநடத்தும் தகப்பனே, வழிநடத்தும். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எருசலேமிலே நுழைகின்ற வேளையிலே குழுமையிருந்த மக்கள் அனைவரும் ஓசன்னா ஓசன்னா என்று குருத்தோலை ஏந்தி அவருடைய பெயரை உச்சரித்தார்கள். இயேசுவினுடைய நெருங்கிய நண்பர் லாசர் இறந்து போன பிறகு அவரை உயிர்த்தெழுதச் செய்த நிகழ்வு அந்த சுற்றுப்புறமெங்கும் பரவுகிறது. பார்வையற்று இருந்தவர்கள், காது கேளாத நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இயேசு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். அவ்வாறு சுகத்தை கொடுத்த சூழ்நிலையிலே அவருடைய புகழ் அதிகமாய் பரவுகின்ற பின்னணியிலே அவர் எருசலேமுக்குள்ளே நுழைகின்றார். மக்கள் கூட்டம் இன்னும் அதிகமாய் ஆராவரிக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் எருசலேமிலே கிழக்கு வாயிலின் வழியாக நுழைகின்றார். ஆனால் சீசனுடைய கூட்டம் மேற்கு வாயிலின் வழியாக நுழைகிறது. கிழக்கு வாயிலின் வழியாக நுழைகின்ற இயேசு கழுதையின் மேல் ஏறி செல்லுகிறார். கிழக்கு வாயிலின் வழியாக வரக்கூடிய மக்கள் பாமர மக்கள், சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள். மேற்கு வாயிலின் வழியாக வருகின்றவர்கள் படை வீரர்கள். குதிரையிலே அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் படை கலன்களோடும் அவர்கள் உள்ளே நுழைகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, மேற்கு வாயிலின் வழியாக படை வீரர்கள் நுழைவதற்கான காரணம் என்ன? வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பார்க்கிற வேளையிலே 36 கலவரங்கள் நடைபெற்றிருக்கிறது. இயேசுவனுடைய காலத்திலே, சமகாலத்திலே 6 பெரிய கலவரங்கள் நடைபெற்றிருக்கிறது.
பாஸ்கா பெருவிழாவின் போது மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படக்கூடும், அந்த ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மேற்கு வாயிலின் வழியாக படை வீரர்கள் அனைவரும் நுழைகின்றார்கள். சாமானியர்கள், ஏழை எளியவர்கள் ஆரவாரமின்றி அவர்கள் சாந்தமான உள்ளத்தோடு கிழக்கு வாயிலின் வழியாக இயேசுவினுடைய புகழ் பரவிய இந்த சூழ்நிலையிலே நுழைகின்றார்கள். எதன் நிமித்தமாய் அது பரவி இருந்தது என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு நெருங்கிய நண்பர் லாசரை உயிர்த்தெழச் செய்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய். இது லாசரினுடைய இறப்பு பின்னணியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், லாசரினுடைய சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். நோயுற்றிருக்கிறார் நண்பன் என்பதை அறிந்து உணர்ந்து கொண்ட இயேசு கிறிஸ்து உடனே வந்து குணப்படுத்துவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். இல்லையென்றால் வீட்டிற்கு வந்து உடனே அவர் சுகத்தை தருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? இந்த செய்தியை கேட்ட பிறகு மிக அழகாய் சொல்லுகிறார். யோவான் 11:4 கடவுளுடைய மாட்சி விளங்கவே அவன் நோயுற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாது யோவான் 11:6 சொல்லுகிறார், லாசர் நோயுற்றிருப்பதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் அவர் தங்கி இருந்தார். இன்னும் 2 நாள் அவர் தங்கி இருந்தார். அன்பார்ந்தவர்களே, ஒன்றை மட்டும் நீங்கள் நானும் இங்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஏன் இப்படி தாமதம் செய்ய வேண்டும்? லாசர் இறந்து போக வேண்டும் என்பது இயேசுனுடைய விருப்பமா? லாசர் இறந்து போகணும்னு இயேசுனுடைய விருப்பமா? மார்த்தா மரியா அவருடைய சகோதரர்கள் எல்லாம் கஷ்டப்படட்டும் என்று நினைத்தாரா? ஏற்கனவே அவர்களுக்கு பெற்றோர் இல்லை. இவங்க கூப்பிட்ட உடனே நான் ஏன் போகணும், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இயேசு உள்ளத்தில் நினைத்தாரா? இல்லை. நோயுற்றிருக்கிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு இயேசு ஏன் 2 நாட்கள் அங்கே தங்க வேண்டும்? உடனே வந்திருக்கலாமே. வந்திருக்கலாமா? வந்திருக்கக்கூடாதா? வந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 40 42 உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தொழுகை கூட தலைவன் யாயிறு என்ன செய்கிறார்? அங்கு இருக்கிறார். அவருடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார். இதை நோயுற்றிருந்து சாகும் தருவாயில் இருக்கிறதை அறிந்து உணர்ந்த இயேசுவினிடத்திலே தொழுகை கூட தலைவன் சுகத்தை கொடுக்குமாறு என்ன செய்கிறார்? கூப்பிடுவதற்காக வருகிறார். அவ்வாறு வந்த ஒரு சூழ்நிலையிலே அங்கே என்ன நடைபெறுகிறது பாருங்க. இயேசு கூப்பிட்ட உடனே தொழுகை கூட தலைவருடைய வீட்டிற்கு போறாரா? போகலையா? போனாரா? போகலையா? போறாரு. அவ்வாறு போகிறார். போகிற வழியில் அங்கே இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் என்ன செய்கிறார்? இடையூறு செய்கிறாள், குறுக்கீடு செய்கிறாள். அவ்வாறு குறுக்கீடு செய்யப்பட்ட வேளையில் தான் அங்கே என்ன நடக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய லாசர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்கிற செய்தியை கேட்ட இயேசு கிறிஸ்து உடனே செல்லவில்லை. 2 நாட்கள் என்ன செய்கிறார்? அங்கேயே தங்கி இருக்கிறார். கடவுளுடைய மாட்சி விளங்கவே அவன் என்ன செய்கிறான்? நோயிற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறார். மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 31 37 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், காது கேளாதவரும் திக்கி பேசுபவரும் நலம் பெறக்கூடிய ஒரு நிகழ்வு. அவர்கள் என்ன செய்கிறார்? மக்கள் அவர் மீது கை வைத்து குணமாக்க வேண்டுகிறார்கள். உடனே இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை தனியே அழைத்து என்ன செய்கிறார்? சுகத்தை கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, உடனே தனியே அழைத்து சுகத்தை கொடுத்த இயேசு, தொழுகை கூட தலைவர் யாயிறு கூப்பிட்ட உடனே சென்ற இயேசு லாசரினுடைய நிகழ்வில் மட்டும் என்ன செய்கிறார்? கால தாமதத்தை ஏற்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒன்றை மட்டும் நீங்கள் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். யூதர்களிடத்தில் ஒரு ஐதீகம் இருக்கிறது. அந்த ஐதீகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இறந்த உயிர் 3 நாள் கழித்து எப்பொழுது வேண்டாலும் என்ன செய்யலாம்? அது மாற்றுரு பெற்று வரலாம் என்கிற ஒரு ஐதீகம். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் லாசரை போய் சுகத்தை படுத்தி இறந்தவரை உயிர்க்கெழ செய்திருக்கிறார் என்று சொன்னால்,
3 நாட்களுக்குள்ளே செய்திருந்தாலும் அவங்க புதுமையை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. வரலாற்றில் அது அளவுக்கு என்ன செஞ்சுருக்காது, முக்கியத்துவம் பெற்றிருக்காது. எனவே தான் இயேசு ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார், ஏற்கனவே அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆயிற்றே என்று சொன்ன பிறகு மீண்டுமாய் அவர்களிடத்தில் என்ன செய்கிறார், அங்கு போகிறார். அவர்கள் அனைவரும் தங்களுக்கென்று இருந்த ஒரே ஆறுதல் யாரு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் லாசர் தான். அந்த லாசர் இன்னைக்கு என்ன செய்யல, உயிரோட அவரோட இல்லை, தனித்து விடப்பட்ட மரத்தை போல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உறுதுணையாய் இருப்பதற்காக செல்லுகிறார். எனவே தான் அவர் சொன்னார், தந்தையினுடைய மாட்சி விளங்கவே அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். நம்ம பல நேரங்களில் பாடல் பாடியிருக்கிறோம். இலை உதிர்ந்த மரமதை போல் நான் தனியே வாடினாலும் நீலை குலைய விடமாட்டீர், எனதருகில் இருக்கின்றீர், அச்சமில்லை அதிர்ச்சி இல்லை, அச்சமில்லை அதிர்ச்சி இல்லை, அலைந்திடும் கடலலை ஓய்ந்திடும் வரையில் நான் பாடிடுவேன் போற்றிடுவேன். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இலை இருந்த மரமதை போல் நான் தனியே வாடினாலும் என்று பாடலினுடைய வரிகள் சொல்வதை போல இவர்கள் தனித்து விடப்பட்ட மரத்தை போல வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களிடத்திலே சென்று லாசருக்காய் கண்ணீர் சிந்தி அவர் லாசரே வெளியே வா என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார், அப்படியே வெளியே வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விடவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே துன்பமும் துயரமும் வேதனையும் அவமானமும் தங்களுக்கென்று இருந்த ஆறுதலும் அவர்களை விட்டு போய்விட்ட சூழ்நிலையிலே இந்த நற்கரணையில் எழுந்திருக்கக்கூடிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு உடன் சென்று இழந்து போன மண்ணுக்கு சமமான சருகாய் போன சூழ்நிலைகள் அனைத்தையும் மீண்டுமாய் புதிய மாற்றத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு தொழுகை கூட தலைவனுடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவருடைய நிகழ்வு, இயேசு ஆண்டவரை அணுகுகிறார். அணுகி வருகின்ற வேளையிலே அங்கு இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் என்ன செய்கிறாள், குறுக்கீடு செய்கிறாள். வாழ்வா சாபா என்று தன்னுடைய மகள் போராடி கொண்டிருக்கின்றாள். அந்த நேரத்திலே அங்கு என்ன செய்கிறார், அவர் குறுக்கீடு செய்த ஒரு சூழ்நிலையிலே தொழுகை கூடத்திலிருந்து வந்தவர்கள் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் என்ன செய்து விட்டாள், இறந்து போய்விட்டாள். இந்த செய்தி இயேசுனுடைய காதிற்கு எட்டுகிறது. எட்டிய உடனே ஆண்டவர் இயேசு தொழுகை கூட தலைவன் யாயிரிடத்திலே சொல்லுகிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும். எனவே தான் நீங்களும் நானும் பல நேரங்களில் பாடல் பாடுகிறோம், அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, யாயிரிடத்தில் சொல்லுகிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று சொல்லிவிட்டு நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பிறகு வீட்டிற்குள் போகிறார். அவர்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அழுது கொண்டு இருக்கின்ற வேளையில் அவர்கள் அனைவரையும் என்ன செய்கிறார், வெளியே அனுப்புகிறார். வாழ்வானவர் உள்ளே வருகின்ற வேளையிலே, வாழ்வு வருகின்ற வேளையிலே சாவுக்கு அங்கு இடமில்லை, ஒளி உள்ள வருகின்ற வேளையிலே இருளுக்கு அங்கு இடமில்லை, மகிழ்ச்சி வருகின்ற வேளையிலே அங்கு துன்பத்திற்கு அங்கு இடமில்லை, அழுகுக்கு அங்கே இடமில்லை. எனவே அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு உள்ளே சென்று அவர் சொல்லுகிறார், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள், தூங்குகிறாள் என்று சொல்லி சிறுமியினுடைய கையை பிடித்து என்ன செய்தார், அவர் சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வில் பெரிய இடத்திற்கு லாசரை கொண்டு போய் சேர்ப்பதற்காய் அப்படிப்பட்ட ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு வழங்கினார். இன்றைக்கு இந்த நற்கருணை ஆண்டவரை நம்பிக்கையோடு உற்று நோக்குகிற என் அன்பு மகனே மகளே,
உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, விரக்தியோடு எல்லாம் முடிந்து போய்விட்டது என்கிற மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு லாசரை உயிர்த்தெழச் செய்த அவருடைய வாழ்க்கையிலே வல்லமையை நிகழ்த்திய அதே கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் என்ன செய்கிறார்? நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 22 33 முடிய உள்ள நிகழ்வுகளிலே பேதுருனுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, பேதுருவை ஆண்டவர் இயேசு கடலில் என்ன செய்கிறார்? சந்திக்கின்றார். மார்க் நற்செய்தி 6:45-52 இதே ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடலிலே தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய பேதுருவை ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். இயேசு எத்தனாவது சாம வேளையிலே நோக்கி சீடர்களை நோக்கி நடந்து போனார்? எத்தனாவது சாம வேளை? 4வது சாம வேளை. யூதர்களை பொறுத்தவரையிலே சாமத்தை 4 வகையாக பிரித்திருப்பார்கள். மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை முதல் சாம வேளை, 9லிருந்து 12 மணி வரை 2வது சாம வேளை, 12லிருந்து 3 மணி வரை 3வது சாம வேளை, 3லிருந்து காலை 6 மணி வரை 4வது சாம வேளை. இந்த 4வது சாம வேளையிலே கடலினுடைய சீற்றம் உச்சகட்டத்தை எட்டும். கடலினுடைய சீற்றம் உச்சகட்டத்தை எட்டும். ஏசாண்டவர் நினைத்திருந்தால் கடலிலே சீற்றமே வராமல் என்ன செய்திருக்கலாம்? காப்பாற்றி இருக்கலாம். அல்லது முதல் சாம வேளையிலே அவர்களை நோக்கி போயிருக்கலாம். அமைதியாயிரு, இறையாதே என்று சொல்லி இருந்திருக்கலாம். 4வது சாம வேளையிலே அவர்களை நோக்கி என்ன செய்கிறார்? போகிறார். உச்சகட்ட நேரம், வாழ்க்கையில வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை நோக்கி போகிறார். போகின்ற வேளையிலே சீடர்கள் அனைவரும் அவர்களை பார்த்து ஐயோ பேய் அப்படி என்று என்ன செய்கிறார்கள்? அலறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். வாழ்வாய் வழியாய் நான் இருப்பேன், வாழ்வாய் வழியாய் நானே இருப்பேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். அப்படி சொன்னார். சொன்ன உடனே சீடர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கணுமா? வந்திருக்க கூடாதா? வந்திருக்கணும். இயேசுவின் மீது நம்பி இருக்கணுமா? கூடாதா? நம்பி இருக்கணும். ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் உம்மிடம் வருவதற்கு எனக்கு கட்டளையிடும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வான்னு சொன்ன உடனே பேதுரு என்ன செய்கிறாரு? நடந்து போறாரு. எப்பொழுதெல்லாம் பேதுருடைய பார்வை இயேசுவின் மீது இருந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர் வேகமாக என்ன செய்கிறார்? நடந்து வருகிறார். எப்பொழுதெல்லாம் அவருடைய பார்வை தண்ணீர் மீது இருந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்தார்? மூழ்கி போனார். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் நோய் நொடிகளும் பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலைகளும் தனித்து விடப்படக்கூடிய நிலைகளும் வருகின்ற வேளையிலே நம்முடைய பார்வை யார் மீது இருக்க வேண்டும்? அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். இவர் மீது இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் எதுவும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது. எனவேதான் நீங்கள் நானும் பாடல் பாடுகிறோம். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் ஒளியும் இயேசு அருகில் இருக்கையில், வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார், வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார், தாழ்ந்து வாழும்போது தயவு காட்டுவார், தயவு காட்டுவார், இயேசு தயவு காட்டுவார், தயவு காட்டுவார், இயேசு தயவு காட்டுவார். கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காத, பயப்படாத, திகையாத, நான் உன் கூட இருக்க, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி மீண்டுமாய் பேதுருவை என்ன செய்தார்? ஆண்டவர் இயேசு கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறைவாய்க்கினர் எசாயா புத்தகம்
41வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நானே உன் கடவுளாகி ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம மனசுக்குள்ள நினைக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத நிலையிலே போராடி கொண்டிருக்கலாம், நமக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை, ஏன் இந்த கடன் தொல்லை, ஏன் இந்த நோய் நொடி, எல்லாம் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையே, இப்படியெல்லாம் கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களே, கஷ்டமான சூழ்நிலையில் விட்டு விட்டாரே, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆசீர்வாதமே இல்லை, தொழில் முன்னேற்றமே இல்லை, எதை எடுத்தாலும் தடை என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களை, ஒன்றை மட்டும் நீங்களும் நானும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே நமக்கு ஆறுதலும் உற்ற துணையாய் இருக்கக்கூடியவர் யாரு? நற்கருணையில் எழுந்திருக்கக்கூடிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. திருப்பாடல்கள் 46 இறை வார்த்தை 1 சொல்லுகிறது, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேலைகளிலே நமக்கு உற்ற துணை அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு மகனே மகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், எது வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடட்டும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே ஆயனாய் இருக்கிறார், வழிநடத்துகின்றவராய் இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அவருடைய திருச்சமூகத்திற்குள்ளாய் நம்மையே முழுமையாய் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், லாசருடைய வாழ்க்கையிலே புதிய வாழ்வை கொடுத்து அதிசயத்தை நிகழ்த்திய கடவுள், யாயினுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்த கடவுள், பேதுருடைய வாழ்க்கையிலே புதிய வாழ்வை கொடுத்த கடவுள் நமக்கு நிச்சயம் என்ன செய்வார், அவர் செய்வார் என்கிற நம்பிக்கை ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதை உணர்ந்தவர்களாக என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என்கிற பாடலை அனைவரும் எழுந்து நின்று நாம் அனைவரும் பாடுவோம். குறைகள் என்பது ஏது?
ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஆயனாய் இருக்கிற பொழுது, எல்லா சூழ்நிலைகள் நம்மோடு நடக்கின்ற பொழுது நாம் எதை குறித்தும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அவர் கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே அவர் அனைத்தையும் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். இந்த ஆண்டவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார். பேதுருடைய வாழ்வில் இருந்தவர், யாயினுடைய வாழ்வில் இருந்தவர், இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாழ்வில் இருந்தவர், பேதுருடைய மாமியாருடைய வாழ்வில் இருந்தவர், பார்வையற்ற பத்திமே என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தவர், சக்கையினுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருக்கிறார். குறிப்பாக எதற்கு துணையாக இருக்கிறார்? நம்முடைய ஆன்மாவிற்கு அவர் துணையாக இருக்கிறார். திருப்பாடல்கள் 33 இறை வசனம் 20 சொல்லுகிறது, நாம் ஆண்டவரையே நம்பி இருக்கிறோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் என்று சொல்லி. ஆண்டவர் நமக்கு துணையாக இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வு இருள் சூழ்ந்த மகுன உலகத்திற்கு சென்றுவிடும். அதை மட்டும் நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல்கள் 94 இறைவசனம் 17 இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மகுன உலகிற்கு சென்றிருக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய ஆன்மா அழியாமல் பாவத்தில் விழாமல் நம்முடைய வாழ்வை தீங்கு அனைத்திலிருந்தும் பராமரித்து பாதுகாக்கக்கூடியவர் யார்? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டினுடைய பக்கத்தை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால், தானியேல் என்கிற இறை அடியாரை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். 5 அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். இவருடைய ஆன்மா அழியாமல் கடவுளுடைய பாதுகாப்பு இவருக்கு என்ன செய்கிறது? உறுதுணையாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலுடைய யோசேப்பினுடைய நிகழ்வை பாருங்கள். எகிப்து தேசத்திலே போத்திப்பாருடைய மனைவி இவரை தவறாக அடைய வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகின்ற வேளையிலே அத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இவரை உடைய ஆன்மா அழியாமல் கடவுள் இவரை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். இவர்களை பாதுகாத்த கடவுள் நம்மையும் இன்னைக்கு என்ன செய்கிறார்? பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதுவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, இரண்டாவதாக எதிரிகளிடமிருந்து, சாத்தானிடமிருந்து, மனிதர்களிடமிருந்து, வஞ்சக தந்தத்திலிருந்து நம் அனைவரையும் அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கின்றார். இதை குறித்து நீங்கள் நானும் எச்சரிக்கையாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 8-9 சொல்லுகிறது, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது என்று சொல்லி. சாத்தானுடைய போராட்டம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நிச்சயம் உண்டு. இந்த போராட்டத்திலே ஒருபோது நீங்கள் நானும் வீழ்ந்து விடக்கூடாது. விழாமல் இருப்பதற்குத்தான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய அருளையும் ஆசியையும் வல்லமையும் என்ன செய்கிறார்? நிறைவாக பொழிந்து கொண்டிருக்கிறார். பல நேரங்களிலே சாத்தான் என்ன செய்கிறான்? வஞ்சக தந்திரங்கிலால் நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அவர் மனிதன் வழியாகவும் சரி, ஒரு சில சூழ்நிலைகள் வழியாகவும் சரி, பல்வேறு வகையான போராட்டங்களின் வழியாகவும் சரி, நம்மை குறிவைத்து அவன் நம்மை விழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முன்னோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இத்தகைய சூழ்நிலைகளிலே நாம் அனைவரும் விழுந்து விடாமல் ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நம் அனைவரையும் அவர் பராமரித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் இவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் யாரோடெல்லாம் போராட வேண்டும்? யாரோடெல்லாம் போராட வேண்டி இருக்கும்? எபேசியருக்கு எழுதிய திருமடல் 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு நாம் அனைவரும் என்ன செய்கிறோம்? போராடுகிறோம் என்று சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களை, சாத்தான் எப்பொழுதும் போராடி கொண்டே தான் இருப்பான். அவனுக்கு எதிராய் நாம் அனைவரும் நற்கருணை ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு போராடுகின்ற வேளையிலே வெற்றி நமக்கு, மீட்பு நமக்கு, விடுதலை நமக்கு, வாழ்வு நமக்கு என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு. ஆமாவா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலே கவலைகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்குது,
பவுலடியாருடைய வாழ்க்கையிலும் படித்தான். பல்வேறு வகையான பிரச்சனைகள். இந்த பிரச்சனை நிறைந்த சூழ்நிலைகளிலே ஒன்றை மட்டும் நீங்கள் நானும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை ஒருபோதும் நம்பக்கூடாது. யாரை நம்பக்கூடாது? மனிதர்களை ஒருபோதும் நம்பக்கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் என்ன செய்வார்கள்? மாறிவிடுவார்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் மாறிவிடுவார்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் நமக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய கடவுள் அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. எனவே இவர் மீது நீங்கள் நானும் நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் கவலைகளும் நம்மை சூழ்ந்து வருகின்ற வேளையிலே நம் அனைவரையும் அவர் என்ன செய்வார்? நிறைவாக அவர் ஆசீர்வதிப்பார். எனவே எதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். துணிந்து நில், அஞ்சாதே, வீறுகொள், திகையாதே. மோயிசனோடு கூடவே இருந்தது போல நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ண கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார். இந்த ஆண்டவரை முழுமையான உள்ளத்தோடு உற்று நோக்கி நமக்கு தேவையான ஆசையை நாம் பெற்றுக்கொள்வோமா? நற்கரில் எழுந்திருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். சதா காலம் நம் அனைவரையும் வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக தகப்பன், நேற்று என்று மாறாமல் ஜீவிக்கிற நேச கடவுள், நம் அனைவருடைய வாழ்வை இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே ஆசீர்வதிப்பதற்காய் காத்திருக்கிறார். எனவே நம் வாழ்விற்கு தேவையான அருள் ஆசிகளை இந்த கடவுள் நிறைவாய் கொடுக்கும்படியாய் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து உருக்கத்தோடு நாம் அனைவரும் பாடலின் வழியாய் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகனே கலங்காதே, என் மகனே திகையாதே, காக்கும் தெய்வம் நான் உன்னோடு இருக்க, காக்கும் தெய்வம் நான் உன்னோடு இருக்க, பயம் உனக்கேன் மகனே, பயம் உனக்கேன் மகளே, பயம் உனக்கேன் மகனே, பயம் உனக்கேன் மகளே. மகனே கலங்காதே, என் மகனே திகையாதே, வியாதியோ வருத்தமோ கவலையோ கண்ணீரோ, வியாதியோ வருத்தமோ கவலையோ கண்ணீரோ, சுகமாக்கும் தேவன் நான் இருக்கின்றேன், சுகமாக்கும் தேவன் நான் இருக்கின்றேன், சுகமாக்கி உன்னை வழிநடத்துவேன். மகனே கலங்காதே, என் மகனே திகையாதே, காக்கும் தெய்வம் நான் உன்னோடு இருக்க, காக்கும் தெய்வம் நான் உன்னோடு இருக்க, பயம் உனக்கேன் மகனே, பயம் உனக்கேன் மகளே, பயம் உனக்கேன் மகனே, பயம் உனக்கேன் மகளே. மகனே கலங்காதே, என் மகனே திகையாதே. துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாய் இருக்கிறேன்.
உலகம் முடியவரை என்னால் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று மொழிந்த நேச தகப்பனே, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று மொழிந்தவரே, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? உன்னையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து மட்டுமே வரும் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நோக்கி கூவி அழைக்கின்ற பிள்ளைகளாகி எங்கள் மீது இரக்கமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, உடைய திருமுகத்தின் ஒளியை ஆண்டவரே சாலமன் கட்டிய தேவாலயத்திலே நிறைவாய் வீச செய்த சந்ததியை பெருகை செய்ததை போல இதோ இந்த வேளையிலே உடைய திருமண் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகள் மீது, அவருடைய குடும்பத்தின் மீது, இல்ல தலைவரின் மீது, தலைவியின் மீது, பெற்றோர்கள் மீது, தொழில் காரியங்கள் மீது நிறைவாய் வீசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, உரத்த குரலில் உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். கடவுளே, எனக்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். என் துன்ப நாளிலே தலைவரை உம்மை நோக்கி என் குரலை எழுப்புகிறேன். இறைவிலே அயராது கை கூப்புகிறேன். என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் உள்ளம் ஆறுதல் அடையட்டும் என்று தாவீது திருப்பாடல் 77 ஜெபித்ததை போல இந்த நாளிலே ஆண்டவரே, எத்தனையோ விதமான துன்பத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே யாயிரை போல வாழ்வு முடிந்து விட்டது, என் பிள்ளை சருகாகிவிட்டாள், மண்ணுக்கு சமமாகிவிட்டாள் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலே அஞ்சாதே, நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று சொல்லி புதிய ஆற்றலை, ஆசீர்வாதத்தை கொடுத்த என் அன்பின் தகப்பனே, இதோ இந்த வேளையிலே புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், புதிய அருள் ஆசிகள் என்னுடைய குடும்பத்திலே நிலைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி உருக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய என் பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவோடு செவிசாய்த்தல். கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் தீராத நோய் நொடிகளினால் அவதிப்பட்டு கொண்டு வேதனையில் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகள் மீது கல்வாரி இரத்தத்தினால் நீர் கழுவி அவருடைய நோய் நொடிகளை சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தையில் உங்களும் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னீரே. என் பெயரால் கேட்பது அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. அரசு துறைகளில் பணிபுரியக்கூடிய அத்துணை பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகின்ற அனைவரையும் ஆசீர்வதியும். சுயதொழில் செய்கின்ற அத்துணை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஓய்வு நிலையில் இருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய அன்பும் அருளும் இரக்க பெருக்கமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காய் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் உம் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்று சொன்னீர். களைமான் நீரோடைக்காய் இயங்குவது போல ஆண்டவரே, என் உயிர் உன்மீது தாகம் கொண்டிருக்கிறது. உம்முடைய அருளுக்காக, நீர் தருகின்ற மீட்பிற்காக, உடனிருப்பிற்காக, விடுதலை வாழ்விற்காக, மகிழ்ச்சிக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய என் பிள்ளைகள் மீது நீர் இரக்கமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, நீர் ஆசீர்வதியும். என் பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்வின் எல்லையை பெரிதாக்கும்படியாய், நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. நேற்று என்று மாறாமல் ஜீவிக்கிறவரே, கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல் உங்களை பாதுகாப்பேன் என்றே என் பிள்ளைகளுடைய வாழ்வை நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாத்தல். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கிறவர் எல்லா வல்லவர் நிலையில் தங்கி இருக்கிறார் என்று சொன்னீர். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவனை தேடுவோருக்கு எந்த குறையும் ஏற்படாது என்று சொன்னீர். யாதொரு குறையும் ஏற்படாத வண்ணம் என் பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மகனே கலங்காதே, என் மகனே திகையாதே, காக்கும் தெய்வம் நான் உன்னோடு இருக்க, காக்கும் தெய்வம் நான் உன்னோடு இருக்க, பயம் உனக்கேன் மகனே, பயம் உனக்கேன் மகளே, பயம் உனக்கேன் மகனே.
ஐயும் உனக்கேன் மகனே, மகனே கலங்காதே, என் மகனே தீகையாதே. மாண்புயரில் அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஆமென். மன்றாடுகின்றோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்க நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.